அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயருக்கு இருக்கக்கூடிய 10 விதமான சக்திகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கலியுகத்தில் கண்கண்ட கடவுளாக இருந்து பக்தர்களை காப்பதற்காக பூமியில் வசித்து வருவதாக சொல்லப்படக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொன்னால் ஹனுமான் அப்படின்னு சொல்லலாம். ராம பக்தியை, ராம நாமத்தினுடைய பெருமையை அனைவரும் அறியணும் அப்படிங்கிறதுக்காக நித்திய சிரஞ்சீவியாக இருந்து பக்தர்களை காக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். ஒரு தெய்வத்தை வணங்கினா பல தெய்வங்களினுடைய அருளை விளங்கக்கூடிய ஆற்றல் ஹனுமானுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலேயே ஹனுமானை வழிபடக்கூடிய பக்தர்கள் அதிக பேர் இருக்காங்க. அவரிடம் இருக்கக்கூடிய முக்கியமான 10 சக்திகளை பற்றி பக்தர்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, பிரம்ம பதவிக்கே நிகரான அனைத்து சக்திகளையும் பெற்றவராக திகழ்பவர் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லலாம். அது குறித்தும் இன்னும் பல்வேறு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹனுமான், ஆஞ்சநேயர், மாருதி, வாயுபுத்திரன் அப்படின்னு பலவிதமான பெயர்களால் அழைக்கப்பட்ட ராம பக்தன் ஹனுமான் சிவபெருமானின் ருத்ர அவதாரமாக கருதப்படுபவர். ராமாயணத்தில் மட்டும் இல்லாமல் மகாபாரதத்திலையும் மிகவும் முக்கியமான கதாபாத்திரமாக ஹனுமான் கருதப்படுகிறார். இவரை பற்றி புராணங்களில் பலவிதமான கதைகளும் சொல்லப்படுது. அனுமானினுடைய பெருமைகளை கூறும் மந்திரத்தை அனுமன் சாலிசா அப்படின்னும், அனுமனின் வீரம், அழகு, சாகசங்கள், பலம் ஆகியவற்றை கூறுவதை சுந்தரகாண்டம் அப்படின்னும் சொல்கிறோம். இந்த 2 நூல்களை படித்தாலும் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நீங்கிவிடும். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த 2ஐயும் படிக்கிறதுனால ஹனுமானின் பரிபூரணமான அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ராம பக்தன் தைரியம், வீரம், நட்பு உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு எடுத்துக்காட்டாக அனுமனைத்தான் நாம் சொல்வதுண்டு. இது தவிர ஆஞ்சநேயருக்கு மிக முக்கியமான 10 சக்திகள் இருக்கிறது. இந்த 10 சக்திகள் தான் அனுமானை பலத்திற்குரிய தெய்வமாகவும் சிரஞ்சீவி அப்படின்னும் அழைக்க காரணமாகவும் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு இருக்கக்கூடிய 10 சக்திகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு ஆயுதத்தாலோ தாக்கவோ மரணத்தை விளைவிக்கவோ முடியாதவர் அப்படின்னா விஸ்வகர்மாவால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் ஹனுமான். இவரை நம்மளால் எந்த ஒரு ஆயுதத்தாலையும் தாக்கவோ அல்லது மரணத்தை விளைவிக்கவோ முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி என்றும் மரணம் நெருங்காமல் அழிவில்லாமல் இருக்கக்கூடியவர் என யமதர்ம ராஜாவிடமிருந்து வாழ்த்து பெற்றவர் ஹனுமான். அதே மாதிரி இந்த உலகத்தில் எந்த ஆயுதத்தால் கொள்ள முடியாதவர் என பிரம்ம தேவரிடம் வரம் பெற்றவர். புயலுக்கு அல்லது வாயு தேவனுக்கு இணையான வேகம் பெற்றவர். அதனாலேயே இவரை மாருதுல்ய வேகம் அப்படின்னு குறிப்பிடுவதும் இருக்கு. புத்தி கூர்மையில் தலை சிறந்தவர். அதனால தான் ஹனுமனை குறிப்பிடும்போது புத்தி மாத வருஷதம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து புலன்களையும் வென்றவர் அல்லது புலன்கள் அனைத்தையும் தன் வசம் கட்டுப்படுத்தி வைப்பவர் அப்படிங்கிற பொருளுக்கு நிகரானவர் ஹனுமான். இரும்பு போன்ற உடலையும் பலம் வாய்ந்த ஆயுதமான கதாயுதத்தை தாங்கி இருப்பவர் அப்படிங்கிறதுனாலேயே இவரை வஜ்ரங்கபலி அப்படின்னும் பக்தர்கள் போற்றுறாங்க. நினைத்த நேரத்தில் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளவும் மறைக்கவும் கூடிய ஆற்றல் மிக்கவர். பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்றும் துர்க்கையை வழிபட்ட பலனையும் இவர்கள் 4 பேரின் குணங்களையும் கொண்டவர்தான் ஹனுமன். நரசிம்மன், ஹைக்ரீவர், கருடன், வராகர் ஆகியோரின் பலம், தைரியம், அற்புத சக்திகள், எதிரிகளை வெல்லுதல் ஆகியவற்றை பெற்றவர் ஹனுமான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்படிப்பட்ட பலன்களையும் கொண்டிருக்கக்கூடியவர் ஹனுமான். அது மட்டும் இல்லாமல் ஹனுமானை பார்த்தோம் அப்படின்னா நரசிம்மரினுடைய முகம், பூதம், பிசாசு தொல்லைகளில் இருந்து மக்களை காப்பாற்றக்கூடியவர் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி
ஆஞ்சநேயருக்கு நிகரான, அதாவது ராமபிரானுக்கு பிரதிபலன் பாராமல் உழைத்த ஆஞ்சநேயருக்கு வைகுண்டத்தில் என்ன பதவி கொடுப்பது அப்படின்னு ஒரு முறை ஆலோசனை நடந்திருக்கு. நீண்ட ஆயுளுக்கு பிறகு அனைவருமே பார்த்தோம் அப்படின்னா, நீண்ட ஆய்வுக்கு பிறகு அனைவரும் ஒருமனதாக கடைசியில் வரப்போகும் யுகத்திற்கு அவரை பிரம்மாவாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்தாங்க. தேவர்களும் அதை ஏற்றுக்கொண்டாங்க. அதற்கு பிறகு தேவர்கள் பூலோகம் பிரம்மனுக்குரிய சின்னங்களான சங்கு, சக்கரம், கிரீடம், குண்டலம் இவற்றை அனுமனிடம் அளித்திருக்காங்க. ஆனால் அனுமன் அதை ஏற்க மறுத்தார். ராம நாமே எனக்கு மன நிறைவை தருது, மேலும் எனக்கு பிரம்மாவின் வேலை என்ன என்பதே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது மகாவிஷ்ணு தோன்றியிருக்கார். பிரம்மாவின் படைப்பு விந்தைகள் உனக்கே தெரியும், தெரியாததை நான் கிருஷ்ண அவதாரம் எடுக்கும்போது சொல்வேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருக்காரு. கிருஷ்ண அவதாரத்தில் நடந்த பாரத போரில் கிருஷ்ணனின் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து கீதா உபதேசம் செய்தார். அது அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, தேரில் கொடியாக இருந்த அனுமனுக்கும் தான். பிரம்மாவாக ஆவதற்கு 4 சக்திகள் தேவை. அமிர்தம் எனப்படும் உயிரூட்டும் சக்தி, விஷத்தை அடக்கும் சக்தி, நிலை நிறுத்தும் சக்தி மற்றும் குருமண்டலத்தில் அகரஸ்தானம் வகிக்கும் சக்தி. இந்த 4 சக்திகளையும் பெற்றால்தான் பிரம்மா செய்யும் வேலைகளை செய்ய முடியும். இதை கருத்தில் கொண்டு தான் ஆஞ்சநேயர் நான் ராமநாமம் ஜபித்து கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் மும்மூர்த்திகளும் கேட்கல. அதனால அமிர்தம் வர்ஷிக்க ஸ்ரீ நரசிம்மத்தை குறித்து தவம் செய்தார். இதன் பலனாக அனுமனுக்கு தெற்கு நோக்கி நரசிம்மர் தலை முளைத்தது. நரசிம்மரின் முகம் பூதம் பிசாசு தொல்லைகளில் இருந்து மக்களை காப்பாற்றும். கருடனை குறித்து தவம் செய்தார். அதன் பயன் கருட முகம் கிழக்கு நோக்கி முளைத்தது. கருட முகம் பாம்பு போன்ற கொடிய விஷயங்களில் இருந்து காப்பாற்றுகிறது. வராகமூர்த்தியை நோக்கி தவம் செய்யும் போது அவருக்கு வடக்கு நோக்கி வராக முகம் விளைத்தது. வராகமூர்த்தியின் முகம் பக்தர்களுடைய உடல் பிணிகளை அகற்றும். ஹயக்ரீவரை நோக்கி தவம் செய்தார். அதனால் அவரது முகம் மேல்புறம் தோன்றியது. ஹயக்ரீவருடைய முகம் பக்தர்களுக்கு அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடியது. இப்படி பிரம்ம பதவி தகுதிக்கு நிகரான அனைத்து சக்திகளும் ஆஞ்சநேயருக்கு கிடைச்சிருக்கு. ஏற்கனவே சங்கு சக்கரம், அஷ்டதிக் பாலகர்களின் சக்திகள், விஷ்ணு சக்தி, 3வது கண் எல்லாம் பெற்ற ஆஞ்சநேயருக்கு இந்த சக்திகள் மேலும் பலத்தை கொடுத்தது. இதனால தான் ஆஞ்சநேயரை நாம வணங்கும் போது புத்தி, பலம், புகழ், மன உறுதி, அஞ்சா நெஞ்சம், ஆரோக்கியம், விழிப்பு, வாக்கு வன்மை இத்தனையும் நமக்கு தந்து ஆசிர்வதிப்பாரு அப்படிங்கிறதும் ஐதீகமாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆஞ்சநேயருக்கு இருக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அவருக்கே தெரியாதது அப்படின்னும் பல விஷயங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ராமரினுடைய சிறந்த பக்தனாகவும் தூணாகவும் போற்றப்படுபவர் ஆஞ்சநேயருக்கு ஏராளமான ஆலயங்களும் இருக்குது. அவற்றில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு சிறப்புமிக்க ஆலயங்களும் இன்றளவும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். ஆஞ்சநேயர் அப்படிங்கிறவர் அவருக்கே நிகரான சக்திகள் ஒரு சில நேரங்களில் அவருக்கே தெரியாது அப்படிங்கிற ஒரு பேச்சும் வழக்கத்தில் இன்றளவும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். ஆஞ்சநேயர் பலவிதமான சக்திகளுடன் அறியப்படுகிறார். அவர் தன்னுடைய பக்தர்களுக்கு பல நன்மைகளையும் தருகிறார். ஆஞ்சநேயர் ஒரு சிறந்த பக்தர், வீரர் மற்றும் விநியோகஸ்தர் அப்படின்னும் அறியப்படுகிறாரு. அதே மாதிரி தீரன் அப்படின்ற சக்தி, அதாவது ஆஞ்சநேயர் தனது பக்தர்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிறார். அவர் எப்போதும் தர்மத்தின் பக்கம் இருக்கிறதாகவும் தீய சக்திகளை விரட்டுவதாகவும் கருதப்படுகிறார். ஆஞ்சநேயர் பலவிதமான சக்திகளுடன் அறியப்படுகிறார். அவர் தனது பக்தர்களுக்கு பல நன்மைகளையும் தராரு. அவர் தனது பக்தர்களுக்கு துணிச்சலையும் தருகிறார். மேலும் அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய உதவியும் செய்கிறார். ஆஞ்சநேயர் ஸ்ரீராமரின் மீது மிகுந்த பக்தி கொண்டவர். அவர் ராமரின் சேவைகளை செய்ய எப்போதும் தயாராக இருக்கிறதாகவும் ராமரின் நாமத்தை ஜபித்து கொண்டிருக்கிறதாகவும் கருதப்படுறார். ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாகவும் அறியப்படுகிறார். அதாவது அவர் மரணிக்காதவர். அவர் எப்போதும் பக்தர்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். ஆஞ்சநேயர் தனது எதிரிகளை அழிக்கும் வல்லமை கொண்டவர். அவர் தனது சக்தியை பயன்படுத்தி தீய சக்திகளை விரட்டுறதாகவும் துஷ்டிகளை அகற்றுவதாகவும் கருதப்படுறார்.
ஆஞ்சநேயர் ஒரு சிறந்த இசைவாணராகவும் அவர் வீணை வாசிப்பதிலையும் ராகங்கள் பாடுவதிலையும் வல்லமை பெற்றவர். ஆஞ்சநேயர் பலவிதமான சக்திகளுடன் அறியப்பட்டாலும் அவர் ஒரு சிறந்த பக்தர் அப்படின்னே சொல்லலாம்.